லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது விமர்சனம். சாரி, லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கோழிப்பண்ணை செல்லதுரை படத்தோட விமர்சனம். கோழிப்பண்ணை செல்லதுரை பேரே ஒரு வித்தியாசமாக வச்சிருக்கிறாரு நம்ம சீனு ராமசாமி சார். டைரக்டர் சீனு ராமசாமி சார் தமிழ் சினிமாவுக்கு தேசிய விருதுகள்லாம் வாங்கி கொடுத்தவர். விஜய் சேதுபதியை தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினவர். இப்படி ஏகப்பட்ட கதாநாயகராக பெரிய லெவலில் தென்மேற்கு பருவக்காற்று அந்த படத்தில் இந்த படத்துலையும் ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஏகன் அவர் பேர், ப்ரொடியூசரோட மகன் தான். உண்மையாக கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்காப்புல, நல்லா நடிச்சிருக்கிறாப்புல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பிரிகேடா அந்த யூடியூப் பிரபலம் அவங்களையும் அறிமுகப்படுத்திருக்கிறாப்புல. அது மாதிரி இன்னும் பலர், இன்னொரு தங்கச்சி கேரக்டருக்கு ஒரு பெண்மணி சத்யா தேவி அப்படின்னு சொல்லி அவங்களையும் அறிமுகப்படுத்தி இவங்க எல்லாருமே சிறப்பான ஒரு படத்தை கொடுக்கணும்னு பாடுபட்டுருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும், உண்மையாக அந்த படத்தில் என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக் பெரிய பலம் இந்த படத்துக்கு. சில இடங்களில் இளையராஜாவோட மியூசிக்கான கேட்க வச்சுது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. யோகி பாபு இருக்கிறாருங்க படத்தில். யோகி பாபு, அது இல்லாமல் ஐஸ்வர்யா தத்தா இவங்கெல்லாம் இருக்காங்க. இது இல்லாமல் சிடிசி ரியாஸ் நம்ம மீடியாவில் இருக்கிறாரு அவரு. அதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் பல படங்களுக்கு பண்ணுவார் அவரு. அதே மாதிரி நவீன் ஒரு இயக்குனர் அவரு, இன்னும் ஒரு பத்திரிகையாளர் புகைப்பட கலைஞர் அவரு, எல்லாருமே இருக்காங்க. லியோ சிவகுமார், நான் கதாநாயகனை தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து காத்திருக்காம இந்த படத்துல ஒரு நல்ல கேரக்டர், கிட்டத்தட்ட இரண்டாவது நாயகங்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர். இந்த படத்துல என்ன கதை என்ன களம்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல அம்மா ஓடி போயிடுது, தங்கச்சிய ஒருத்தன் சின்ன வயசுல இருந்து தங்கச்சிக்கு எந்த சிரமமும் தெரியாம வளர்க்குறான். அந்த தங்கச்சியும் ஒரு நாள் காதல்ல மாட்டுது. இவன் கோழி பண்ணையில வேலை பார்க்குறான். அதுக்கப்புறம் கோழி கடையில வேலை பார்க்குறான். அந்த கோழி கடையோட ஓனர் நம்ம யோகி பாபு. இப்போ தங்கச்சிய வந்து காதலனோட பார்த்தோன்னா அதிர்ச்சியில காதலனை அருவாளை எடுத்துட்டு துரத்துறான். அதன் பிறகு அந்த காதலனுக்கே தங்கச்சியை கட்டி கொடுத்தானா இல்லை என்ன ஆச்சு அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதையும் களமும். இன்னொரு பக்கம் நம்ம வந்து வாழ்வு வந்து ஏதோ வரப்பிரசாதம், அது முடியவே முடியாது அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வாழ்வு வாழ்க்கை அப்படிங்கிறது முடிய போகிற வாழ்க்கை தான் தெரிஞ்சு வாழ்ந்தா அந்த வாழ்க்கையோட சுகம் மற்றவங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ முடியுங்கிறத ஒரு நீதியாக சொல்லி இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தில் வந்து இந்த ஏகன் அண்ணன் கேரக்டரு, தங்கை கேரக்டர் அந்த சத்யாதேவி, காதலியா பிரிகேடா, காதலிலாம் ஒன் சைடாக அவரை லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவரும் லவ் ஃபாலோ ஆகுறாரு. என்ன ஆகுது அப்படின்றலாம் பார்த்தோம்னா வித்தியாசமாக இருக்குது. இவங்க அம்மா ஒருத்தரோட ஓடி போயிடுது. ஓடி போடுறது கூட கள்ள தொடர்புன்னு காமிக்கல, டீசெண்டாக எடுத்திருக்கிறாரு. கணவான் மிலிட்ரியில் இருக்காப்புல, அவருக்கு சில பாடல்கள் பிடிக்குது. அந்த பாட்டை ஒரு எல்ஐசி ஏஜென்ட் பாடுறாப்புல. இந்த அம்மாவும் அந்த எல்ஐசி ஏஜென்ட்ல ஒருத்தராக இருக்காங்க. ஸோ 2 பேரும் பாடிட்டு இருக்கிறத ஊர் கணவனுக்கு, மிலிட்ரியிலேருந்து வர்ற கணவனுக்கு தப்பாக சொல்லுது. அதை பார்த்துட்டு அவர் இவங்க 2 பேரையும் கட்டி போட்டு வெட்டி கொள்ள முடிவு பண்ணுறாரு. அங்கேருந்து தப்பிக்கிற அந்த ஜோடி ஓடி போகுது. அவரால் தான் ஜோடியாக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கிளியராக சொல்லாது மட்டும்தான் படத்தில் குறை. மற்றபடி படத்தில் அங்கங்கே சின்ன சின்ன தவறுகள், கல்யாண பத்திரிகைக்கு ப்ரூஃப் பார்க்குற மேட்டர்லேருந்து பல விஷயங்கள்ல சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் ஒரு தரமான படத்தை தரணும்னு முயன்றிருக்கிறாரு சீனு ராமசாமி சார். அதில் வந்து ஒரு 60% வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. என்ன ஒன்று, படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் சலிப்பு தட்டுது. மற்றபடி கோழி பண்ண செல்லதுறையில் இன்னொரு ஒரு குட்டி கேரக்டர், ஒரு கேரக்டர் வருங்க. அதாவது வயதானவர், அவர் ஹீரோவுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி அந்த கேரக்டர், ஹீரோ ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்லேயே தூக்கி வச்சுட்டு இருப்பார். அவர் குள்ளமாக ஒரு மனிதர். அந்த கேரக்டர் தாங்க படத்தில் ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு. யோகி பாபை தாண்டி அவர் தான் காமெடி பண்ணியிருக்கிறாரு. யோகி பாபு வி.கே. ராமசாமி ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அப்பப்போ கவுண்டர் கொடுக்குறாரு. இந்த பையனை சொந்தக்கார பையனுக்கு ஒரு தொழிலை வச்சு கொடுத்தாரா என்ன அப்படிங்கிறது தாங்க கதை. வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. அது இன்னும் வேற லெவலில் ஸ்கிரிப்டில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருந்தா இருந்திருக்குங்கிறது நம்மளுடைய கருத்து. ஆனாலும் என்ஆர் ரகுநந்தனோட மியூசிக் மற்றும் ஒளிப்பதிவு இதெல்லாம் வந்து படத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்குது. மொத்தத்தில் இதில் நடித்த எல்லோரும் சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க. இயக்கத்திலும் பெரிதாக குறை சொல்கிறதுக்கு இல்லை. கதையில் இருந்த தெளிவும் சுழிவும் இயக்கத்துலேயும் இன்னும் கொஞ்சம் பட்டவர்த்தனமாக இறங்கி பண்ணியிருந்தா இந்த படம் கோழிப்பண்ணை செல்லதுரை வந்து ப்ரொடியூசர். இந்த படத்தோட ஹீரோ ஏகனோட அப்பா அருளானந்த் தான் இந்த படத்துக்கு தயாரிப்பாளர். அவருக்கு கோழிப்பண்ணை செல்லதுரை கோடி கோடியாக வசூலித்து கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை கொஞ்சம் அப்படின்னாலும் இந்த படம் வசூல்லையோ ரசிகர்களோட வாய்ஸ்லேயோ குறைஞ்சிட போகிறதில்ல. ஏன்னா சீனு ராமசாமியோட படம் அப்படின்ற ஒரு பேனர் போதும். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திகேயன் என்னுடைய பார்வையில் 6 மதிப்பெண் 10க்கு தந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.